ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ரொம்ப நாளாகவே உன்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு உன் வராகி அம்மா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ என்னையவே தாயா நினச்சதுனால தானே இப்போது நான் சொல்வதை கேட்பதற்காக ஓடி வந்தாய். இனிமேலும் இப்படி உன் வாழ்க்கையானது இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையாகவோ கரடுமுரடான பாதையாகவோ இருக்காது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களால் சோதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து மிகப்பெரிய மனபாரத்தோடு எல்லாத்தையும் சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருந்த உனக்கு இப்போது எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு நிதானத்தையும் நிம்மதியையும் நிரந்தரமாக தர்றதுக்காக தான் உன்னை தேடி பேச வந்தேன். கடினமானது எவ்வளவோ விஷயங்கள் நடந்த போதும் கூட, கஷ்டங்கள் எல்லாம் சேர்ந்து உன் மனதை ஆட்டி படைச்ச போதும் கூட, இந்த வராகியம்மா உனக்கு நல்லதை நடத்தி தருவேன்னு நம்பிக்கையோடு காத்திருந்தாயல்லவா? அப்படி நீ பொறுமையாக வாழ்ந்திருந்த வாழ்நாளின் பயன்களை தான் இப்போது பெறப்போகிறாய். ஒருபோதும் பொறுமையை மட்டும் கைவிட்டுடாதே என் செல்லமே. உன்னுடைய செயல்களெல்லாம் முழுமையாக வெற்றி பெறும்படி இப்போது நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களால் மனம் வாடி போய் உன்னை ஊக்குவிக்க ஆளும் இல்லாமல் எப்போதும் எல்லாரும் உன்னை குறை சொல்லி கொண்டும் நீயும் குறைவான வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கை ஆகிடுச்சே, எனக்கு இந்த பிரச்சனை எப்போது சரியாகும், என் மனசுக்கு நிறைவாக நான் எதிர்பார்த்தது எப்போ கிடைக்கும்னு என்னிடம் வருந்தி வேண்டினாயல்லவா? உன் தாய்க்கு தாயாக உன் வராகி அம்மா நான் இப்போது உன்னை தேடி வந்துட்டேன்ல. இனிமே நீ மனசளவில் துவண்டு போகவே கூடாது. கொஞ்சம் பொறுமையாரு. இந்த உலகத்தில் குறையில்லாத மனிதர்கள்னு யாருமே கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் அவர்களது உடலிலேயோ அல்லது அவர்களது குணத்திலேயோ அவர்களது செயல்களிலேயோ ஏதாவது ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். அப்படி நீ இப்போ குறைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியே உன்கிட்ட ஒரு விஷயத்தை, அதையும் நான் சரி செய்ய நிறைவாக மாற்றித்தர வந்துவிட்டேன் என் செல்லமே. இனிமே நீ எதை பற்றியும் யோசிக்க வேணாம். தாமதமான விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் வாழ்க்கையில் மிக தரமாக நிகழும்படி இந்த வராகியம்மா உனக்கு அருள் செய்ய போகிறேன். என்னை வணங்கும் பலனை உன் வாழ்க்கையை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் என் செல்லமே. இனிமே நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். எத்தனையோ பல 100 ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆளாகி உன் மனசே இப்போ ஊமையாயிடுச்சு. யாருக்கிட்டையும் எதையும் பேசவும் முடியாமல் எதிர்த்து பதில் சொல்லவும் முடியாமல் நீ கலங்கி நிற்கிறதையெல்லாம் நான் பார்த்துட்டேன். உன் மனசு கசக்கி பிழியும் நிஜங்கள் எல்லாம் உன் கண்ணெதிரேயே நடக்கும்போது கூட எதையுமே செய்ய முடியாமல் உன் மனசு வருத்தப்பட்ட சூழ்நிலையை நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். கவலைப்படாத, அந்த தாக்கம் இன்னும் உன் மனசில் இருக்குது. நடந்து முடிந்த சில விஷயங்களை நினச்சி நீ கவலைப்படுறதும் வருத்தப்படுறதும் மனமுடைந்து போகிறதும் எல்லாமே எனக்கு தெரியும். மனிதர்களின் மனசினாலே ஒட்டுவதும் உடைவதும் வாடிக்கை தானே. தேவையில்லாமல் மனபாரத்தை சுமந்து வீணாக மனசு போட்டு குழப்பிக்காத. உன்னுடைய திறமையையும் அனுபவத்தையும் பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்காக முயற்சி செய்யன்னு செல்லமே. உனக்கு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களில் தொடர்ந்து 30 வருஷம் கஷ்டப்பட்டு வாழ்ந்தவனும் யாரும் கிடையாது. தொடர்ந்து 30 வருஷம் நிம்மதியாக சந்தோஷமாக வசதியோடு இருந்தவனும் யாரும் கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கிரகம் மாறும், ராசி மாறும், ஜாதகம் மாறும், எல்லாமே மாறிக்கிட்டு தான் இருக்கும். அதே போல் தொடர்ந்து நன்மையாகவே வாழ்ந்தவனும் தொடர்ந்து துன்பங்களை அனுபவித்தவனும் கூட யாருமே இல்லை என் செல்லமே. உன் வாழ்க்கையிலையும் கால நேரத்தின் மாறுதல்கள் தேவைப்பட்டது. அதனால தான் கொஞ்சம் நீ கஷ்டப்படும்படி எல்லாமே நடந்து விட்டது. ஆனால் இனிமேலும் இந்த தவறு உன் வாழ்வில் தொடராது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தபோது நீ இஷ்டப்பட்டும் கஷ்டப்பட்டும் எல்லாத்தையும் சமாளித்து வந்துட்ட. ஆனால் இனிமேலும் உன்னை கலங்கும்படி நான் விடமாட்டேன். சமுத்திரமே இருக்கக்கூடிய ஊரில் ஆற்று தண்ணி உள்ளே வந்துடுச்சுன்னா மக்கள் எப்படி திணறுவார்களோ அப்படிதானே நீயும் உன்னுடைய பிரச்சனைகளால் திணறி போய் நின்றாய். உன்னை சுற்றி சூழ்ந்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சிக்கல்களும் திட்டுகளும் அவமானங்களும் எதிர்த்து பேசக்கூடிய சொற்களுமாய் இருந்தபோது எதை சரி செய்கிறது எதை சமாளிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியாமல் நீ வாழ்ந்த காலமெல்லாம் போதும். மௌனமாய் போராடி கொண்டிருந்த உன் மனசுக்கு இப்போது ஆறுதலை தர நான் வந்துட்டேன். இனிமே நீ சோர்ந்து போகக்கூடாது என் செல்லமே. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான விஷயங்களை சரி செய்வதற்கு நான் தயாராகிவிட்டேன். ஆர்ப்பரித்து கொண்டிருக்கும் உன் மனசுக்கு அமைதியை தர நான் வந்த பிறகு இனிமே நீ கவலையே படக்கூடாது. மனிதனின் வாழ்க்கை என்றால் கீழே விழுவதும் எழுந்து நிற்பதும் சகஜமானது தானே. உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை உயர்த்தி உனக்கு அதை பொற்காலமாய் தருவதற்கு நான் தயாராக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? உன்னுடைய கவலைகளையெல்லாம் சரி செஞ்சு உனக்கான களைப்பை தவிர்த்து உனக்கான களிப்பை தரப்போகிறேன் நான்.
கவலைகள் தவிர்த்த களிப்பான வாழ்க்கையை, அதாவது சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். இனி எல்லா விஷயங்களும் உன் முயற்சியின் காரணமாக உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகுது என் செல்லமே. உன்கிட்ட இருக்க இரக்க குணத்தாலும் மனிதாபிமானத்தாலும் நீ பல இழப்புகளையும் சந்தித்து விட்டாய். பல வாய்ப்புகளும் உன்னிடமிருந்து நழுவி போனதும் எனக்கு தெரியும். நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் எல்லாரும் உனக்கு கெட்டதையே செஞ்சு மலையிலிருந்து உருட்டி விட்ட கல் போல உன் வாழ்க்கையை தாழ்த்தி விட்டார்களா? கவலைப்படாதே. மனிதர்களும் உறவுகளும் இப்படிதான். யார் நல்லா இருந்தாலும் பிடிக்காது, யார் தன்னை விட வசதியாக வாழ்ந்தாலும் பிடிக்காது. எப்படியாவது அவனை சாச்சிடணும், வீழ்த்திடணும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் வார்த்தைகளும் மாறுச்சு. சில பேருடைய வாழ்க்கையும் மாறிப்போச்சு. ஆனால் நீ எதையும் கவனிக்காம உன் எண்ணங்களை எப்போதும் போல நேர்மையாகவும் நியாயமாகவும் பக்தியோடும் இரக்கத்தோடும் வைத்து கொண்டாய் அல்லவா? அதனால தான் இப்போ நானே உன்னை தேடி வந்தேன். உன் தாயாக நான் இருந்து உன் தடைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து உன் திறமையை வெளிக்கொண்டு வந்து நீ சாதனை படைக்கும்படி அருள் செய்ய வந்துவிட்டேன் என் செல்லமே. விதி உனக்கு எதிராக 1000 கதவுகளை மூடினாலும், உன் வாழ்க்கை உதிர்கிற பூக்களாய் மாறி உன்னை கண்ணீரில் வாட வைத்தாலும் நான் இருக்கிறேன், கலங்காதே என் செல்லமே. உன்னை கரை சேர்க்கக்கூடிய துடுப்பாய் இந்த வராகியம்மா நான் இருப்பேன். வாழ்க்கையில் நான் ஏன் ஜெயிக்கணும் நீ எப்போதாவது யோசிச்சிருக்கையா? நிச்சயமாக இல்லை. நான் ஜெயிக்கணும், நான் வாழணும், நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் தானே யோசிச்ச. அந்த எண்ணமே நம்பிக்கையும் நேர்மறையானதும் தானே. அதன் மூலமாக நீ செய்த செயல்களெல்லாம் இப்போது உனக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும். உன் குணத்திற்கு ஏற்றார் போலவே, உனக்கு என்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்றார் போலவே உனக்கான சந்தோஷத்தை நான் தரப்போகிறேன். ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோ என் செல்லமே. பார்ப்பதற்கு அழகாய் தெரிகிற எல்லா விஷயமுமே நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் அழிவுடையதாகத்தான் இருக்கும். கண்ணுக்கு அழகாக தெரிகிற எல்லாவற்றிற்குமே ஒரு காலாவதி தேதின்னு ஒன்று இருக்கதானே செய்து. நீ பார்க்குற எல்லா பூக்களுமே வாசம் மிக்கதாகவும் நறுமணம் மிக்கதாகவுமா இருக்குது. ஒரு சில பூக்களுக்கு வாசமே இருக்காது. அதே போல் ஒரு சில நீர் என்பது குடிக்கிறதுக்கு தகுந்ததாகவே இருக்காது. துர்நாற்றம் கொண்டதாகவும் குடிக்கவே முடியாத அளவும் இருக்கும். அதே போல் தலைக்கவசம் எல்லாமுமா எல்லா மனிதர்களின் உயிரையும் காக்கிறது. தலைக்கவசம் போட்டும் கூட இறப்பை சந்திக்கும் மனிதர்கள் இருக்கதானே செய்கிறார்கள். வயதும் சாயம் போகத்தான் செய்து வயதுக்கு ஏற்ப மனிதர்கள் சாயங்களை பூசிக்கிட்டும் திரியதான் செய்கிறாங்க. எல்லா கால்களாலும் ஓட முடிவதில்லை, எல்லா கண்களாலும் எல்லாவற்றையும் பார்க்க முடிவதும் இல்லை. கண்கள் இருக்கிற மனிதன் கூட சில சமயங்களில் கண் பார்வையற்றவனாக இருக்கதானே செய்கிறான். அதே போலதான் வாழ்க்கையிலையும் இருப்பது எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை தருவதாகவும், உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எல்லாருமே நல்லவர்களாகவும் உனக்கு நல்லதை செய்பவர்களாகவும் இல்லை. எல்லாமே அவங்க குணத்திற்கு எதிராகவும் உனக்கும் எதிராகவும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். யார் எப்படி இருந்தாலும் உனக்கு அருகில் இருக்கும் உன் வராகியம்மா நான் ஒருபோதும் மாறப்போகிறதில்ல. எப்போதுமே நான் உனக்கு தாயாக தான் இருப்பேன். நீ என்னை கல்லுன்னு நினச்சா அப்படியே நான் இருந்துட்டு போகிறேன். அதனால் உனக்கு தான் பலன் கிடைக்காது. நீ என்னை வராகியம்மா வராகி தாயே நினச்சினா, ஒரு தாய் உனக்கு என்னெல்லாம் யோசிப்பாங்களோ, உனக்கு என்னெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைப்பாங்களோ அது எல்லாவற்றையும் செய்து முடிப்பேனேன் செல்லமே. நீ ஒருபோதும் மனவேதனை அடையவே கூடாது. இத்தனை நாளாய் உன் வாழ்வில் தொடர்ந்திருந்த போராட்டங்கள் எல்லாம் இப்போது ஓய்ந்து போய் உனக்கான வெற்றியை நான் அறிவிக்கப் போகிறேன். மனசளவில் தயாராகு. உனக்கான வெற்றியை நீ பெற்று நிம்மதியான நல்வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். எல்லாமே இடிந்து முடிந்து விட்டதே என நினைக்காதே. மனிதரை தாண்டி பல முடிவுகள் எனது கரங்களில்தான் இருக்கிறது என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ ஒரு சில தவறுகளை செஞ்சுருக்கதான். ஆனால் அதை ஒரு அம்மாவாக இருந்து நான் மன்னிச்சு உனக்கான வாழ்க்கையை சரி செஞ்சு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவேன். உன் வாழ்க்கை இனி அழகாய் மாறும். உன் முயற்சிகள் எல்லாமே இனி வெற்றி பெற்று நீ உன் வாழ்க்கையில் சாதிக்கப் போகிறாய். ஓம் வராகி.